எதுவுமே பண்ணலை. ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. அன்னைக்கு நேற்றுலாம் வந்துட்டு ஒரே வாந்தி பேதினால வாந்தி தான், சாரி பேதி இல்லை, ஜுரம்னால வீட்டில் தான் இருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் வந்து அம்மா மாங்காய் சாம்பார் பீட்ரூட் பொரியல். ஆக்சுவலாக சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டோம், வீடியோ எடுக்கக்கூட முடியல. அப்புறம் வந்துட்டு சொரக்காய் பொரியல் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இல்லைம்மா இது வந்துட்டு நம்ம ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தேன். நல்லா இருக்காம்மா, உனக்கு பிடிச்சிருக்கா? சூப்பர். நாங்கள் பயந்துட்டே தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு கொண்டு வந்தோம். அது எப்படியோ ஒர்க் ஆகிட்டாச்சு. இல்லை அதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. அது லிக்விட் ஆயில் தான் அலௌட் இல்லை. லிக்விட் தான் அலௌட் ஆக்சுவலி. அன்லஸ் ஸ்பில் ஆயிடுச்சுன்னா நமக்கு தான் நஷ்டம். அது நான் அதனால தான் அதை மாத்திரம் ஒரு பாக்ஸில் ஒரு பாத்திரத்தில் போட்டு கொண்டு வந்துட்டேன். ஒரு பெரிய அந்த ஒரு பாத்திரம் எடுத்துன்னு வந்தால அதில் போட்டு கொண்டு வந்துட்டேன். பாத்ரூம் போயிட்டு வந்து I mean, I'll still take it. I'm just a thug. I only have 7 cards. எல்லாருக்கும் 7 cards தான்டா. நானா சொல்டா. டேய் சொல்லிட்டே யார் க்ளீன் பண்ணுவாங்க? நீ இது சாப்பிடலாம். எங்க தாத்தா எல்லாம் பூட்டா இருக்கனா? ஓகே ஃபைன், நீ அம்மாவா? வந்து மாடிக்கு வந்திருக்கோம். ஸோ வந்து காக்காக்கு வந்துட்டு பிரெட் அம்மா சாப்பிடுமா. ஐயோ என்னாச்சு உன்னுடைய ஊருக்கா? மேல ஒரு துணி போட்டிருக்காங்க, பறந்து விட்டது. என்னடா ஊருக்குள்ள இருக்கு அத்தனை காக்கம் இங்க வந்து சுத்தின்னு இருக்கு. அண்ணி காலால எட்டி வச்சிட போறேன். அப்படியே என்ன பண்ணி அம்மா வந்துட்டு அதுக்கு தண்ணி வைக்கிறாங்க. அது என்ன பண்ணுமா, பிரெட்டையும் தண்ணியும் முக்கி முக்கி தின்னுமாங்க. அப்படிதான் அம்மா சொன்னாங்கடா எனக்கு. ஓ எல்லா கிரஸ்டையும் வச்சுட்டு இருக்காங்கடா இதுக்காக. அட பாவிகளா, அது வெயிட் பண்ணுது அம்மா கிளம்புறதுக்காக. ஏன் போன உடனே டிங்கின்னு வந்துச்சுடா. ஏங்க பாரு தண்ணி குச்சிச்சு. அம்மா நீ ரொம்ப சமத்துமா. ஒரு தண்ணி குடிச்சிச்சு, ஒரு பீஸ் எடுத்துன்னு போயிடுச்சு. அதோட ஈவினிங் ஸ்நாக்குக்கு மாதிரி இல்லையே, அப்படியே போயிடுச்சு. அம்மா சொல்றாங்க இந்த தண்ணியில முக்கி முக்கி சாப்பிடணும்னு. சரி நம்ம அப்படியே அங்க அப்படியே வேடிக்கை பார்ப்போம். அதுவா வந்துட்டு நம்மள வந்து சாப்பிடும் போது வந்து பண்ணலாம். நம்மளா போறதுக்கு வெயிட் பண்ணுதுடா. என்னம்மா சாப்பிடாதுங்க. அப்படியா? அன்னைக்கு நான் வீடியோ எப்படி எடுத்தேன் தெரியுமா? இவன் அதுக்குன்னு ஒளிஞ்சிருந்து ஏன் இப்படி எடுத்த? அது வீட்டு எடுத்து சாப்பிடாதுங்க. அம்மா சொல்ற மாதிரி செய்யலாம், நம்ம கண்டுக்கவே கூடாது. வீடியோல மட்டும் பார்ப்போம். பாக்குது, இங்கதான் பாக்குது பாரு. கரெக்டா இல்லையா? இங்கதான் பாக்குது பாரு. சாரி புட்ட காக்கா. நாம பாட்டு உட்கார்ந்துடலாம். அதுக்கு பசியில ஆட்டோமேட்டிக்கா சாப்பிட்டுதானே. பிரெட் குட்ட ஃபீட் பண்ணவா? காக்கா ஃபீட் பண்ணலாம். நீ கிட்ட போனாலே அது பறந்து போயிடும்டா. பண்ணி பார்க்கலாம். ஃபுல் பேன் போடுறா. சரி நம்ம காய வச்சோம் பாத்தீங்களா, அதெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு ஆக்சுவலி. இதை வந்துட்டு கஷாயம் போட்டு குடிப்பாங்க அம்மா இல்ல. ஓ அது நல்லா இருக்கு. எல்லா காக்காவும் போகலடா, எல்லா காக்காவும் இங்கதான் இருக்கு. வீடை சுத்தி இருக்குது. அங்க ஒரு காக்கா இருக்குது, இது மரத்து மேல எல்லாம் வெயிட் பண்ணுது. நம்ம போறதுக்கு அது வெயிட்டிங் தெரியும்ல. எங்க இருக்கும் அங்க மாத்திரம் பயப்பட மாட்டேங்குதுங்க. அங்க பாருங்களேன் எவ்வளவு எப்படி தைரியமா வந்து நிக்குதுங்க. ஆடி பாருங்க அங்க போய் நின்று வெயிட் பண்றான் அம்மா அது இது பண்றதுக்காக. அனி அங்க வந்து அழகா வெயிட் பண்ணி எட்டி எட்டி பாக்குது. டேய் நீ பாக்குறது பார்த்தா தாண்டா காக்கா பிடிக்கிற மாதிரியே பண்ற. கீழே போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ட்ரை என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒரு காக்கா மட்டும் சாப்பிடவே மாட்டேங்குதுங்க. நான் கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணுதுங்க. அடப்பாவிகளா.
சரி நம்ம கிளம்பி போனதுக்கு அப்புறம் எல்லா காக்கும் வந்து தின்னுடும் போல இருக்கு. காமி கையில கூட கையில கழுவிடும். பரவாயில்ல பரவாயில்ல. அப்படியா? சரி. சூப்பரா இருக்குமா? காலியா? யா பயங்கரமா இருக்கு. ஓ பயங்கரமா இருக்கு ஊறுகாய். கொஞ்சோண்டு கடைசியா சாதத்துல மிக்ஸ் பண்ணியோ. பயங்கரமா இருக்கு ஊறுகாய். வாவ். உனக்கு பிடிச்சிருந்ததாடா? நான் போய் காமிக்கிறேன். அந்த ஊறுகாய் செம்மையா ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. வந்து ரொம்ப நாள் ஆகுது ஆக்சுவலி. நான் இந்த ஐட்டம் வந்து இன்னும் செக் கூட பண்ணலை. 2 ப்ரொஜெக்டரில் வந்துட்டு ஒன்று தான் உங்களுக்கு அந்த இதில் காமிச்சேன். இன்னொரு ப்ரொஜெக்டர் இதுதான் ஆக்சுவலாக. இதை நம்ம வந்து செக் பண்ணவே இல்லை இங்கே ஒர்க் ஆகுதான்ட்டு. ஸோ இப்போ வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம்னா, இங்கே வேறு ஸ்விட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணணும். ஸோ அதனால் அதுவே கொஞ்சம் பயமாக இருக்குது. டச்சு ஆன் பண்ணி பார்க்கலாம். வெடிச்சிடாதுல. ஒர்க் ஆகுதுங்க. சூப்பர். இங்க பாருங்க. இங்க வந்து எங்க வீட்ல ஒரே ஒரு பிரச்சனை, எந்த வால்ல ப்ரொஜெக்ட் பண்றதுன்னு தெரியல. எல்லா வால், இந்த ரூம்ன்ட்டு இல்லை, எல்லா ரூம்லயும் வந்துட்டு அதானா இருக்கும். ஸோ இந்த ரூம் ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கு. ஸோ மேபி இந்த ரூம்ல நம்ம வந்துட்டு ஃபுல்லா பிளெயின் இது வச்சுட்டு வேஷ்டி மாதிரி ஒன்று கட்டி விட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏய் கைஸ், லுக் அட் ஹியர். சூப்பர். யா பக்காவா ப்ரொஜெக்ட் ஆகுது. பார்க்கலாம். எங்க பாருங்களேன், நான் சொன்ன மாதிரி எந்த வாலுமே இல்லை ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்து பார்த்தீங்களா இந்த சோட்டா பீம் இதை எடுத்துட்டோம். ஏன்னா எங்களால் டிவி பார்க்காமலே இருக்க முடியலல்ல. ஸோ அதனால் வந்து அந்த ப்ரொஜெக்டர், நான் அந்த ப்ரொஜெக்டரையும் இப்போ காமிக்கிறேன். ப்ரொஜெக்டரை இன்னைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு எதனா ஒன்று போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ அம்மா வந்து பெயிண்ட் அடிக்கும்போது சித்தி வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ நான் சொன்னேன், இது வந்து கிறிஷோடைய பர்த்டேக்கு வந்து எடுத்தது. ஸோ அதனால் ஐ மீன் ஒரு வாட்டி பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். நான் முடிஞ்ச அந்த ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த டைமில் வந்து இது பண்ணதா. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்துட்டு அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா ஸ்மூத் அண்ட் ஆகிடும் அப்படின்றது தான் என்னுடைய பிளானு. ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிற ப்ரொஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு கோட்டில் தான் மறையாது, 10 கோட்டை அடிக்கணும் போலயே. ஃபேன் போடலாம். இப்போ போடலாம்ல நீங்க பெயிண்ட் அடிக்கும் போது? பெயிண்ட் ஓகே. பாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். தேங்காய் கோயில் பிரசாதம். ஓகே ஓகே. சேம் டைம் இது அதை எடுத்து குருமா பண்ணிடலான்ட்டு. இப்போ வந்துட்டு என்ன நைட் டின்னர்? கேரட் பீன்ஸ் போட்டு ஒரு ஒன்றும் இல்லை, அம்மா வாயில் அதை அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்களால வந்து பேச முடியல. எஸ், கிரைண்ட் ஓடிட்டு இருக்குது. யா இங்க வந்து பாத்தீங்கன்னா தொக்கு. ஓ தக்காளி தொக்கு பண்றியா? ஓ வா ஓகே. நான் நினைச்சேன் ஏதோ குருமா டிஃப்ரெண்டாக பண்ற போல இருக்கு. அதனாடா இது தெளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் இது பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ காலிஃப்ளவர் அப்புறம் கேரட் பீன்ஸ் போட்டு குருமா. கரெக்ட்மா? ஆமா. அப்புறம் ரோட்டி மாவு டெஸ்ட் வச்சுட்டாங்க. அம்மா ரோட்டி சூப்பரா பண்ணுவாங்க. லைக் பயங்கர சாஃப்டியா வரும். ஆயில் இல்லாம. யா ஆயிலும் இல்லாம. சரி ஓகே, அவங்க பண்ணும்போது காமிக்கிறேன். சொல்லுமா. இன்னைக்கு காஞ்சி காப்பியை போடலான்னு நினைச்சோம். ஆமா, அம்மாவை வேற நான் நல்லா டெம்ப்ட் பண்ணி விட்டுட்டேன். அது வேற ஆன்லைன்ல வீடியோ எல்லாம் காமிச்சு. ஆமா. ஆனா வந்து சதீஷ் என்ன தெரியுமாமா சொன்னார் கால் பண்ணி, ஏ வேணா பாத்துக்கோ மண்டே பிச்சுக்க போதுன்னாரு. ஆமா, மண்டே வந்து சண்டே மீதி எல்லாம் வச்சிருப்பாங்க. கரெக்ட் தான் சொன்னது.
அதுல வேற சரின்னு சொல்லிட்டு நான் சதீஷ்க்கு கால் பண்ணிட்டு நான் சொன்னேன் "ஏய், இந்த மாதிரி ஆமா மாதிரி பிச்சுக்கல வாயில பிச்சுக்கிச்சு. நான் சொன்னேன் ஏய் அனிஷ்க்கு வாந்திப்பா அப்படின்னு. நான் அப்பவே சொன்னேன்ல அவர் அதுக்குள்ள என்ன திட்டாரு. அப்பவே நான் சொன்னேன்ல போய் சாப்பிடாதானே சாப்பிட்டு போச்சா அப்படின்னாரு. நாங்க அங்க போகவே இல்லப்பா அப்படின்னு. முந்திரி கொஞ்சோண்டு ஊற வச்சிருக்கேன். ஓ இதுக்காகவா? தேங்காவோட சேர்த்து அரைச்சா குருமாக்கா கிரீமியா இருக்கும். நிறைய வேண்டாம், கொஞ்சமா. நீ என்னெல்லாம் அரைப்ப? சோம்பு, ஆ. கொஞ்சம் முந்திரி. ஆனா இப்ப கசகசா போடலான் இருக்கேன், நல்லது அது. ஆமா குளுமெண்ட், இந்த வெயிலுக்கு எல்லாரும் குளுமெண்ட். நான் கசகசா போடுவேன். அதான் கசகசா கொஞ்சம் போடுவேன். அப்புறம் வந்து கிராம்பு ஒரு பீஸ், வந்து பட்டை. ஓகே அவ்வளவுதான். மற்றபடி இது இஞ்சி கொஞ்சம் பூண்டு. ஓ ஓகே ஓகே. நான் கிராம்பு போடுவேன், தேங்காய், பட்டை போடுவேன். தேங்காய் மெயின் வந்து தேங்காய். அதோட தான் தேங்காவோட தான் அதான் ஏற்கனவே வரைச்சிட்டாங்க. இந்த தக்காளி தொக்குக்கு இது பண்ணிட்டு அங்க அதுலயே மீதி போட்டு வந்து அரைச்சிட்டாங்க. அதுக்கு வந்து குருமாக்கு அரைச்சிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க. அரைக்கும் போது தக்காளி சேர்த்து அரைச்சிடும், நான் வாய்க்கு வர வேண்டாம். ஓ குருமாக்கு இதோடையாவா? ஓ திக்னஸ் கொடுக்கணும். யா தக்காளி நான் அரைச்சு தான் போடுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா தனித்தனியா அரைச்சு போடுவேன், ஒன்னா மொத்தமா அரைச்சு போட மாட்டேன். சோ அப்ப வெங்காயம் அரைக்க மாட்டேன். வெங்காயம் அரைக்க கூடாது, அது வளர்த்தா டேஸ்டே இல்லையே நானும் அரைப்பேனே, அரைக்க மாட்டேன். ரொம்ப கிரீமியா இருக்கும் ஆக்சுவலி. அடுத்த நாள் வந்து ரொம்ப கெட்டியா இருக்கும். தண்ணி ஊத்திக்கலாம், நல்ல கன்சிஸ்டன்சி வரும்ல. அது ஸோ இங்க என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குருமாக்காக என்ன பண்ற நீ? பீன்ஸ் கட் பண்றதுக்கு, அதை வாஷ் பண்றதுக்கு எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு. என்னடா எனக்கு என்ன புது மெத்தடா என்னென்னவோ தண்ணி பண்றியா? வேஸ்ட் பண்ணாம எப்படி? ஓகே ஓகே, பயங்கர ஆளுதாம்மா போமா நீ. வேற ஒண்ணு இல்ல. குருமாக்கு இங்க வந்து அம்மா ஆரம்பிச்சுட்டாங்க. தக்காளி தொக்கு பண்ணாங்க பாத்தீங்களா, அதை வந்துட்டு சூப்பரா ஒரு டப்பால போட்டு வச்சுட்டு அதே கடாயில என்னம்மா பண்ணிருக்க? என்ன பாருங்க, டப்பால போட்டு வச்சுட்டாங்க சூப்பர் தக்காளி தொக்கு. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் 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 கோகனட் ஆயில். ஓகே, ஏன்னா அப்பதான் குருமா சூப்பரா வரும். ஸோ கோகனட் ஆயில்ல வந்து நல்லா இது பே லீஃப் ஆனியன்ஸ் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதுலயே அம்மா வந்துட்டு உப்பு போட போறாங்க. ஸோ உப்பு. ஸோ இவங்களுடைய குருமா செம்ம சூப்பரா இருக்குங்க. நான் பண்ற குருமா சதீஷ்க்கும் கிருஷி கணேஷ்க்கும் பிடிக்கும். இவங்க பண்ற குருமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. சொல்லுமா. தேங்காய், சோம்பு, சோம்பு, தேங்காய், கசகசா, கொஞ்சோண்டு முந்திரி, அப்புறம் சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 லவங்கம், அவ்வளவுதான். சூப்பர். அது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சாச்சு. ஸோ இது ரொம்ப ஈஸியா இருக்கும் போல இருக்கே. தக்காளி டக்குன்னு அரைச்சி வச்சுட்டாங்க. இஞ்சி பூண்டு போட்டுரு, அதுலயே அரைச்சிட்டல. இல்ல இதோ இஞ்சி பூண்டு தனியா அரைப்பேன், ஆனா அரைச்சி வச்சிருக்கறதுனால சரி இது. ஓகே, அதனால தனியா விழுது வச்சிருக்கனால இன்னைக்கு இதுல இல்ல. சூப்பர். இஞ்சி பூண்டு விழுதும் போட்டாச்சு. ஸோ ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அப்புறமா கூட உப்பு செக் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வாசனையே வந்து இந்த இஞ்சி பூண்டுல தான் கொடுக்குது இல்லம்மா. போட்ட உடனே வீடே ஒரு கமகமான ஒரு பயங்கரமான மசாலாவா வந்து வாசனை இருக்கு. சூப்பர். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த வந்து கிரேவியை கொட்டிடலாம். ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு ஒயிட் குருமா பண்ணுவாங்க அம்மா, அது இன்னும் சூப்பரா இருக்கும். இதுல பச்சை மிளகா போடல இல்லம்மா? பண்ணலாம். இல்ல பண்ணலாம்னு நினைச்சேன். சரி தக்காளி நிறைய இருந்தாலும் தக்காளி தொக்கு கொஞ்சம் பண்ணிட்டு இது பண்ணிட்டு. ஓகே ஓகே. மிளகா பொடி இதுலயே வந்து தனியா பொடி போட்டுதான் அரைச்சு வச்சிருக்காங்க. இது வீட்டுல அவங்களே வந்து மிளகாவை காய வச்சு மிஷின்ல கொடுத்து அரைச்சது. ஸோ அப்படியே தனியாவையும் சேர்த்து அரைச்சுட்டாங்க. ஸோ தட் வந்துட்டு தனித்தனியா எடுத்து போட தேவையில்ல. தனியாவை தனியா எடுத்து போடக்கூடாதுன்னு மொத்தமா போட்டுட்டாங்க. ஆக்சுவலா வெறும் மிளகா பொடியும் தனியா அரைச்சு வச்சிருக்காங்க. இப்போ பிரியாணிக்கெல்லாம் போடணும்னா அது தேவைப்படும்ல, அந்த மாதிரி. ஸோ அவ்வளவுதான். அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை வந்து இதுல ஊத்திட்டாங்க. இப்போ அணிக்கு இருக்கு, அணியும் சரியாயிட்டானா சூப்பர். கடைசியா வந்து எலக்ட்ரோலைட் குடிச்சிட்டு வாந்தி எடுக்கல. இப்போ புளி நின்றுச்சுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இப்போ இதோட என்னதுமா, கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதுல கொஞ்சம் இது ஆகட்டும், கொதிக்கணும். ஆமா கொஞ்சம் வதங்கட்டும். கொதிக்கட்டும். சரி ஓகே, கொஞ்சம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் ஆக்சுவலா அந்த மிக்சியை கழுவின தண்ணியும் ஊற்றுவலாமா? ஆமாம்மா. அதுக்கப்புறம் எப்போ வெஜிடபிள்ஸ் போடணும்? போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டுரும் இல்லையா, திக்கற வரைக்கும் அது வெந்துடும் அதுக்குள்ள. ஓகே.
இப்போ இந்த கொதி வந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணியை விட்டுட்டு இதுலயே வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு ஆமாம், அப்ப அந்த திக்கார வரைக்கும் அப்படியே அந்த வெஜிடபிள்ஸ்ல வேகணும். கரெக்ட்? கரெக்ட். சூப்பர். சரி, வேகட்டும். அதுக்குள்ள தண்ணி விட்டு ஒரு கழுவி கொட் கழுவி ஊத்துறேன். தண்ணி விட்டாச்சு. ஸோ இதோட இதுல வந்து வெஜிடபிள்ஸ் போட்டுடணும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான குருமா தான், நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். எனக்கு கொஞ்சம் தண்ணி விட வெஜிடபிள் வேகிறதுக்காக. ஓகே. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும். அப்புறம் கடைசியா வந்து கொத்தமல்லி போட்டுருவேன்லம்மா. ஆமா, கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷா. ஸோ வாசனை நல்லா வரணுன்றதுக்காக. இல்ல இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுணும். ஆமா, கண்டிப்பா. உன்னுடைய ஃபேவரட் ஐட்டம் என்னம்மா டிஷ்? என்னோட ஃபேவரட் டிஷ் வந்து சொன்னா எல்லாம் சிரிப்பாங்க. சொல்லு. தயிர். என்னம்மா இப்பதான் புரியுது அன்னைக்கு ஏன் தயிர் புரியுதுன்னு? தயிர், இட்லி. அதான் அணியுடைய எல்லா டிஷ்ஷையும் நீ சொல்லிட்டு இருக்க. ஆமா. சரி, இதை வேகட்டும். ஓகே, அவ்வளவுதான். நல்லா வெந்து கொதிக்கணும். மூடியை ஓபன் பண்ண உடனே சும்மா சூப்பரா குப்பு குப்புன்னு இருக்கு வாசனை. இன்னும் வந்து வேகணுமா? ஆமா, ஓகே ஓகே. ஆமா, காலிஃப்ளவர்ல கொஞ்சம் வேகிறது லேட் ஆகும். ஸோ கொஞ்சம் வேக லேட் ஆகும். ஆமா, சூப்பர். அச்சியோட நம்மளுடைய ஆமா சிம்ல வச்சு ஏற்கனவே ஆக்சுவலி காலிஃப்ளவர் வந்து பாய்லிங் வாட்டர்ல போட்டு யூஸ்வலா பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ணிட்டாங்க அம்மா. பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நல்ல சிம்ல கொதிக்க விட்டுருமே சூப்பரான நம்மளுடைய வெஜிடபிள் குருமா ரெடி. பார்த்தீங்களே தெரியும், சூப்பரா இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை போட்டாச்சு. ஸோ எவ்வளோ வெளியே சாப்பிட்டாலும் வீட்டில் அதுவும் அம்மா கையில சாப்பிட்ற அந்த சுகம் இருக்கே, அது வந்து ஒரு வேற லெவலு. என்னம்மா அம்மா வந்துட்டு கொத்தமல்லி வச்சிருக்க ஸ்டைல காமிக்கிறாங்க. இங்க பாத்தீங்களா, பால் வைக்கிற ட்ரேல வந்து இது வந்து அந்த ஃப்ரிட்ஜ்ல பால் வைப்பாங்களா அந்த ட்ரேல இது வந்து சாக்லேட் டப்பா. ஆக்சுவலா 10 நாளா இருக்கு. 10 நாளா இருக்குமா? ஓ சூப்பரா இருக்கே, 10 நாளுக்கு பக்கவா இருக்கே. இருக்குல்ல, அடியில வந்து இதுல துணி. டிஷ்யூ மேல துணியில டிஷ்யூ. ஓ டிஷ்யூ தான் ஊறி ஊறி துணி மாதிரி ஆயிப்போச்சா? ஆயிப்போச்சு. ஓகே ஓகே, வேணுங்க சப்பரி எடுத்துக்கலாம். சூப்பர். நல்லா இருக்கு. இந்த மாதிரி சாக்லேட் என்ன யாரும் வந்து வேஸ்ட் பண்ணாம அழகா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஈரமா இருக்கும், கவலைப்பட வேணாம், பயப்பட வேணாம். சாக்லேட் கேக். ஓ கேக்கா? ஓகே ஓகே. இதெல்லாம் அமுக்கிறியா? சூப்பர், நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சரி ஓகேங்க, அவ்வளவுதான் நம்மளுடைய அம்மி அம்மி குருமா ரெடி. இப்போ நம்ம வந்து ரோட்டி போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து நல்லா கட்டு கட்டுன்னு கட்டுவோம். சைட் பை சைட் வந்து ரோட்டி போயிட்டு இருக்குங்க. அம்மா ஏற்கனவே சொன்ன மாதிரி நோ ஆயில் நோ கீ, சூப்பரான சாஃப்டஸ்ட் ரோட்டி. அவ்வளோதான் நம்மளுடைய ரோட்டி அண்ட் குருமா ரெடி. சரி நம்ம போயிட்டு அம்மா செஞ்ச ரோட்டி சூப்பராக சாப்பிடலாம். பயங்கர தலைவலி இதெல்லாம் தூங்காம. ஸோ நீ போயிட்டு நல்லா சாப்பிட்டு முதல்ல போய் படுத்து தூங்குறேன். ஸ்பீக்கர்ல போட்டிங்களா? குடி செல்ல குட்டிமா, சாமி குட்டி, குடி 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 செல்ல குட்டி, நாய் வைக்கணும். பிளாக் சாமி குட்டி, நாய் வைக்கணும். செல்ல குட்டி, சாமி குடி 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 குடி. எங்கடா எங்கடா போயிட்டா? இவன் பிக்சர் காமி. குடி குடி குடி. சாமி இந்த பிக்சர் செல்ல குட்டிமா, பிக்சர் வாட் ஆர் யூ டூயிங்? இப்ப தான தேடுறா பாவுண்டா. நோ அப்புறம் மிஸ் பண்ண போறாப்பா. என்னடா வச்சிட்ட? நாங்க எங்க ப்ரொஜெக்டரை வந்து பெயிண்ட் எல்லாம் அடிச்சு முடிச்சு காஞ்சிருச்சு பாத்தீங்களா. ஆக்சுவலி இந்த லைட் போட்டிருக்கனால தான் கொஞ்சம் வெளிச்சம் வருது. என்னடா இப்பதான் இரு பார்க்கலாம், ட்ரை அகைன். இப்பதான் நாங்க வந்துடுச்சு இன்டர்நெட் போட்டு. எப்படிமா? அவ்வளவுதான், நாங்க வந்து இந்த ப்ரொஜெக்டரை போட்டு இங்க வச்சாச்சு. உங்க வீடியோ எல்லாம் பெருசா நான் பாத்துக்கிறேன். வாட்ச் அஸ் கெஸ்ட் இல்ல யா
நான் உனக்கு இது சொல்லி மட்டும் கொடுத்துறேன் எப்படி பண்ணணும்னு. ரொம்ப ஈஸி ஆக்சுவலி. உங்களுக்குமே சொல்றேன், இது ரொம்ப ஈஸி. இதுல வந்து கர்சர் இந்த நான் உனக்கு லைட் போட்டு தான் சொல்லி கொடுக்கணும். இது வேற ரிமோட்டுங்க. ஸோ இப்போதைக்கு டெம்பரவரியா நாங்க அங்க வச்சிருக்கோம். அதனாலதான் கொஞ்சம் இது பண்ணி நடுவில் வச்சிட்டோம்னா ஸ்ட்ரைட்டண்டா வந்துடும். இப்போதைக்கு வச்சிருக்கிறதுனால இது இப்படி இருக்கு. ஸோ என்ன பார்க்கலாம்? மினியன்ஸ். சி எதனா ஒரு நல்லதை வைப்போம். சும்மாவே வந்துட்டு தமிழ் ஃபுல் மூவி போடுவோம். வேணாம், காப்பிரைட். கருப்பு மூவி வந்துருச்சு ஆன்லைன்ல. சீரியஸ்லி உனக்கே மனசாட்சியே இல்ல? கருப்பு மூவி இப்பதான் ரிலீஸ் ஆயிடுச்சு, யூடியூப்லயே வந்திருக்குது. வயலன்ஸா இருக்கு. இது யூடியூப்ல வச்சிருக்கேன் நான். படம் வந்திருக்கா இல்லையா சும்மாவே? இல்ல படம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. இல்ல இரு அம்மா வந்து அதை கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ள வெயிட் பண்ண. இவனுங்க என்ன பண்ணுவானுங்க யூடியூப் காரனுங்க, சம்டைம்ஸ் வந்துட்டு யூடியூப் காரனுங்களை லைக் பிரைவேட்டா இது பண்றவங்க தானே கருப்பு மூவின்னு சொல்லிட்டு சும்மா ஏதானா ஒரு மூவி அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ பீப்புள் வந்துட்டு கிளிக் பைட் மாதிரி கிளிக் பண்றதுக்காக அது நம்ம தம்ப்நெயில் ரெடி பண்றோம்ல அந்த மாதிரி. பாரு ஏதோ ஒரு மூவியா தான் இருக்கணும். கருப்பு மூவி தான், ஆனா தியேட்டர் பிரிண்ட்டுமா. ஏதோ ஒண்ணு. நாங்க இன்னைக்கு வந்து யூடியூப்ல கருப்பு மூவி பாக்குறோங்க. எஸ் ஆனா சீரியஸ்லி சொல்றேன், வொர்த் இது ப்ரொஜெக்டர். நான் கூட வந்து எவ்வளவு ஞாபகம் இல்லை, நான் அப்பவே காமிச்சேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் $40 $50. இது இன்னும் சூர்யாவே வரல அம்மா. இது கருப்பு மூவியா இல்லையானே எனக்கே தெரியலம்மா. இது வரைக்கும் சூர்யாவே வரல. மைனஸ் சூர்யா கருப்பு. அம்மா இது கருப்பு மூவியே கிடையாதுமா. அதான் மைனஸ் சூர்யா கருப்பு. இது வேற ஏதோ மூவிமா. இது ஏதோ பார்த்த மாதிரி இருக்குது. இது டிவிலயே பார்த்த மாதிரி இருக்குது, கருப்பு மாதிரி தெரியுது. சரி ஓகே சரிங்க. நாங்க எதனா நல்ல மூவி நம்ம போட்டு இப்போ வந்து பார்க்கலாம். மாடியில கூட ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஆனா இப்போ வந்துட்டு பயங்கர ஹீட்டா இருக்கும்ல, அதனால போல. இது பேக் எப்படி போகணும்? ஓகே போயாச்சு. இந்த வெளிச்சத்துக்கு நல்லாவே தெரியுதுமா. இத்தனைக்கும் இல்ல உனக்கு பிடிச்சிருக்கா? ஆனா வால் வேணும். ஒரு வால் ப்ராப்பரா இருந்தாதான் நம்மளால ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்க முடியும். நான் வேஷ்டிலாம் வச்சு ட்ரை பண்ணேன், வேஷ்டில ஒர்க் ஆகல ஆக்சுவலா. இப்ப நேரா ஸ்ட்ரைட்டன் பண்ணி ப்ராப்பரா ரெடி பண்ணிடலாம். ஏங்க கருப்பு மூவி வந்து யூடியூப்ல போய் தேடணும். என் அக்கவுண்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆமா வரல. என்னுடைய அக்கவுண்ட்லயே பிரைம் மூவிலயே இருக்கு. பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு போல இருக்கு. நான் இப்பதான் பாத்துட்டு இருக்கேன். சூப்பர். என்னென்ன பார்க்கலாம்? எல்லா மூவியும் தியேட்டர். ஆனா கண்டிப்பா ஒரு வாட்டி பசங்களுக்கு வந்து அம்மா தயவு என்ன கொலகாரியா கதை வேண்டாம். சோ நம்ம இல்லனா அந்த திருஷ்யம் 3 வந்துருச்சு. நீ பாத்துட்டல 13+. இது என்னது? கங்குவா. ஐயோ கங்குவாவா? அதுவா? அம்மா இது நம்ம அங்க யுஎஸ்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? நீ அங்க இருக்கும்போது தான். ஓ எல்லாம் தமிழ் மொத்தமா வருது போல இருக்கு. தமிழ் மொத்தமா இல்ல, கரெக்ட்டா இது டப்பிங் டிராமா மூவிஸ் எல்லாம் வருது. ஓகே சரி, நம்ம பசங்களை கூப்பிட்டு படத்தை பார்ப்போம். இது என்னவா? கார் லீடர் கூட்டிட்டு போயிடலாமா? இதோட அவனுக்கு இந்தியா பக்கமே வரக்கூடாது. உனக்கு அதான் ஆசையா? எங்களால அவங்கள முடியலன்னு நினைக்கிறேன். மொத்தமா துரத்தி விடலான்னு பாக்குறாங்க. சரி ஓகே, நாங்க வந்து இதை ரெடி பண்றோம். ஆக்சுவலி கிட்ட வச்சா இன்னும் நல்லா சூப்பரா வரும். பாருங்க கிளாரிட்டி வந்து நல்லாவே இருக்கு. பாருங்களேன் கிளாரிட்டி நல்லாவே இருக்கு. அதான் அது வந்து கொஞ்சம் அது ரெடி பண்ணணும். நம்ம வந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ணல. ஃபோக்கஸ் மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சரி நீ ஊருக்கு போனதுக்கு நான் லீடர் பார்த்தே முடிப்பேன். இல்ல வைப்போம், அதையும் பார்ப்போம். சரி வாங்கியே வைக்கிறோம். சரி நாங்க இதை ரெடி பண்ணிட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம்.